வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம ராஜராஜ சோழ காலத்து செப்பேடுகளை நெதர்லாந்து நாடு திரும்ப நம் நாட்டுக்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு டவுட் இருக்கும், நம் நாட்டு செப்பேடுகள் எப்படி அந்த நாட்டுக்கு போச்சுன்னு. வாங்க அதை பற்றி பார்ப்போம். 18ஆம் நூற்றாண்டில் டச் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரிகளையும் பாதிரியார்களையும் இருந்த ப்ளூ ரேடியஸ் கேப்பர் என்பவர் டச் கண்ட்ரோலில் இருந்த நாகப்பட்டினம் பகுதியிலிருந்து செப்பேடுகளை கைப்பற்றி நெதர்லாந்தில் கொண்டு சென்றார். அதுக்கப்புறம் அலை லைடன் பல்கலைக்கழகத்தில் அருங்காட்சியகமாக வைக்கப்பட்டது. செப்பேடுவோட சிறப்புகள் பார்ப்போம். காலம் பார்த்தீங்கன்னா கிபி 985 முதல் 1014 மற்றும் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தை சார்ந்தது. வைக்கப்பட்ட செப்பேடுகளின் குறிப்புகள்: நாகப்பட்டினத்தில் சூடாமணி விகாரம் என்னும் பௌத்த மாடத்திலிருந்து ஆனைமங்கலம் கிராமத்தில் ராஜராஜ சோழன் தானமாக வழங்கியதை இந்த செப்பேடுகள் பதிவு செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் 21 பெரிய தகடுகள் மற்றும் 3 சிறிய தகடுகள் என மொத்தம் 24 தகடுகள் உள்ளன. இவை சுமார் 30 கிராம் எடை கொண்டுள்ளது. மேலும் இருக்கும் தகடுகள் எல்லாம் சோழர்களின் அரசு முத்திரைகளை கொண்டிருக்கும் வெண்கல வளையத்தால் செய்யப்பட்டது. மொழி: இந்த செப்பேடுகள் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.